பஞ்சமி நிலம் குறித்த சர்ச்சைகள் தான் கடந்த சில காலமாக தமிழகத்தில் பரவி வருகின்றன. தற்போது அரசியல் கைகள் பலரும் இந்த பஞ்சமி நிலத்தை தான் பட்டா போட்டு பயன்படுத்தி வருவதாகவும் கடந்த பல வருடங்களாக குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணம் உள்ளன. தற்போது முதல்வராக இருக்கும் மு.க.ஸ்டாலினில் இருந்து ஓ. பன்னீர்செல்வம் வரை பஞ்சமி நிலங்கள் குறித்த சர்ச்சைகள் தான் தொடர்ந்து எழுந்து வருகின்றன. சமீபத்தில் வெற்றிமாறன் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் வெளியான அசுரன் திரைப்படத்திலும் பஞ்சமி நிலங்கள் குறித்து பேசப்பட்டதோடு பல்வேறு விவாதங்களையும் ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் பஞ்சமி நிலம் என்றால் என்ன, அதன் பின்னணி குறித்து விரிவாக பார்க்கலாம். பஞ்சமி நிலம் என்பது நிலமற்ற பட்டியல் இன ஏழை மக்களுக்கு 1892ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசால் ஒதுக்கப்பட்ட வேளாண் விளைநிலங்கள் ஆகும். அதாவது 1891ஆம் ஆண்டு செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஜேம்ஸ் ட்ரெமின்கீர் அவர்களுடைய முயற்சியினால் தான் இந்த சட்டம் அமலுக்கு வந்தது. இவர் 1891ஆம் ஆண்டு இது குறித்து ஆங்கில அரசிடம் அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் நிலம் வழங்குவதன் மூலமே தாழ்த்தப்பட்ட மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த முடியும் என குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பான விவாதங்கள் இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் நடைபெற்று அதன் இறுதியாக 1892ஆம் ஆண்டு பஞ்சமி நிலம் தொடர்பான சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி நிலங்கள் இல்லாத தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படும் நிலங்களில் அவர்கள் பயிர் செய்தோ வீடுகள் கட்டிக்கொண்டோ அனுபவிக்கலாம். பஞ்சமி நில சட்டத்தின் அடிப்படையில் பஞ்சமி நிலத்தை முதல் 10 ஆண்டுகளுக்கு விற்கவோ, தானம் செய்யவோ, அடமானம் வைக்கவோ, குத்தகைக்கு விடவோ முடியாது. அதற்கு அடுத்து 10 ஆண்டுகளுக்கு பின்னரும் தங்கள் சாதியை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே நிலத்தை விற்கவோ, அடமானம் வைக்கவோ முடியும். மிக முக்கியமாக பிற சாதியினர் தாழ்த்தப்பட்டவர்களின் நிலத்தை ஏமாற்றி பிடுங்கிவிடக் கூடாது என்பதற்காகவே இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. ஒருவேளை வேறு சாதியினரிடம் பஞ்சமி நிலத்தை விற்றால் அது செல்லாது என்றும் அதற்கு அரசு எந்த இழப்பீடும் கொடுக்காமல் எப்போது வேண்டுமோ அதை அரசு எடுத்துக்கொள்ளலாம் என்றும் அந்த சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த விதிகளுக்கு மாறாக ஏராளமான பஞ்சமி நிலங்கள் மாற்று சாதியினருக்கு கைமாறி உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. அதன் அடிப்படையில் தான் தற்போது இது குறித்த சர்ச்சைகளும் தொடர்ந்து எழுந்து வருகின்றன. இதனிடையே கடந்த ஓராண்டுகளுக்கு முன்னதாக விருதுநகர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, திருவாரூர், கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் பஞ்சமி நிலங்கள் இல்லை என தமிழக அரசு அறிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது.